போலி ஆவணங்கள் மூலமாக பாஸ்போர்ட் பெற உடந்தையாக இருந்ததாக நேற்று சென்னையில் தலைமை காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தபால்காரர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட இருவரும் தத்தமது துறைகளில் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். முன்னதாக சென்னையில் போலி ஆவணங்கள் மூலமாக சிலர் பாஸ்போர்ட் தயாரிப்பில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு வந்தது தொடர்பாக குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இதில் திருவல்லிக்கேணியை சேர்ந்த ராமு முதலில் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் போலி ஆவணங்கள் மூலமாக பாஸ்போர்ட் பெற ஆட்களை பிடிக்கும் வேலையில் ஈடுபட்ட 3 பேர் சிக்கினர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிந்தாதிரிப்பேட்டை நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் முருகனுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவரும் கைது செய்யப்பட்டார். இவர்களுக்கு உடந்தையாக இருந்த தபால்காரர் தனசேகரனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றும் மேலும் சில காவலர்களும் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.